திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் நாம் தற்போது 3ஆம் திருமுறையில் அடியெடுத்து வைத்து திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, பொற்பாதங்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருக்கும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயாவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தொகுத்தளிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சி பெரிய புராணம் பாடல்களை பாடுவதற்காக ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவது ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இன்று சித்திரை திருநாள், சித்திரை பெருவிழாவாக கொண்டாடக்கூடிய நன்னாளிலே புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நன்னாளிலே அனைவருக்கும், நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வருவதற்கான காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருப்பதனால சிவாயினம் திருச்சிற்றம் எப்பொழுதும் போல நாம் திருப்பள்ளி எழுச்சி 27 குருமார்களுடைய துதியை பாடி நாம் தொடர்ந்து கொண்டிருப்போம். ஐயா சாம்பசிவம் அவர்கள் நிகழ்ச்சியை வழிநடத்து வரலாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை, பொன்னார் திருவடிகளை மனம் மொழிமையால் வணங்குகிறேன். ஐயா ராஜா ஐயா, நீங்க தொடங்க ஐயா. பள்ளி எழுச்சி. சிவாயம் முதல் பாட்டே படிச்சோம். திருப்பள்ளி எழுச்சி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு அடியார்கள். சிவாயம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழினை துணை மலர் கொண்டு ஏற்றியின் திருமுகத்தேம கருள் மலரும் நகை கொண்டு திருவடி தொழுகோ சேற்றிதில் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவ பெருமானே ஏற்றுயர் கொடி உடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சவுண்ட் கேக்குதாயா? கேக்குதுங்க. ஆடியோ சவுண்ட் கம்மியா வருதுயா? படிச்சுடுங்க. 27 பேர். 27 படிக்குமா? படிங்கயா. ஏன்னா இன்னைக்குதான் புத்தகம் கிடைச்சது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் 27 துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள்,
வாய்ந்த திருவாலி அமுத மறுவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கள்ளாடர் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானொடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பாடல் இயற்றியவர் ஆடூர் சு கணபதியா பிள்ளை. தர்மயாஜனம் தர்மயாஜனம் போடுதா ஐயா? வெறும் பேர் மட்டும்தான் எப்படி ஆடூர் சு கணபதியா பிள்ளைன்னு போட்டிருக்கீங்க. அவர் தர்மயாஜன புலவர் அவரு. சரி, அதே மாதிரி இன்னொரு பாடுக்குது, அந்த போற்றி ஒரு நாயன்மார் பேர் சொல்லி போற்றின்னு வரும் ஒரு தொடர், போற்றி தொடர் ஒண்ணு, அதை விட ட்ரை பண்ணலாம் நீங்க. நம்ம ஐயா பாடுவாங்க, சாம்பஸ் ஐயா பாடுவாங்க, பூழியர்கோன் வெப்பொழித்தா புகழியர்கோன் கால் போற்றி சொல்லிட்டு திருமாளிகை தேவர் திருவடி போற்றி செந்தனார் செம்பதும சீரடி போற்றின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் பேரை சொல்லியும் போற்றி போட்ட மாதிரி 27 போற்றி வரும். அதுவும் நீங்க பாடி பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா. அந்த பாட்டு இருக்குல்ல உங்ககிட்ட, அதுவும் அமைச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல, அதையும் இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வாழ்க. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு என்னது 89வது நாள், 89 இன்னைக்கு 90வது நாள். இன்னைக்கு ஆக்சுவலா 76 + 16 90வது நாள். நேற்றுக்கு நம்ம அந்த இடர் எனும் தளரினம் படிச்சோம். எல்லாரும் பொருள் வேண்டிய பதிவு சொன்னாங்க, திருவடி பதிகம்னு சொல்லி நான் சொன்னேன். அதுல அந்த பெரிய புராண பாட்டை பாடின மாதிரி ஞாபகம் இல்லை. அதற்குரிய பெரிய புராண பாடல் 424. ஐயா நேற்று பாடினீங்களா சாமி செய்யாத? நேத்துங்களா? ஆமா, இடரின தளர் பாடுறதுக்கு முன்னாடி அந்த பெரிய புராண பாடல் 424 பாடலைங்க. அதான் எனக்கு அப்புறம் அது இப்ப இன்னைக்கு காலை எடுத்து பார்த்துட்டே அந்த பாடலான்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால சரிமா அது பாடிட்டு அப்புறம் அடுத்த பதிவு போகலாம். சென்று தேவர் தம்பிரான் தாங்கய்யா. அதேதான்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சென்று தேவர் தம்பிரான் மகிழ் கோயில் முன்பெய்தி நின்று போற்றுவார் நீல் நிதி வேண்டினார் கீவது ஒன்று மற்றிலேன் உன்னடி அல்லதொன்றறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். நன்றிங்க. நேற்று ஏன் இதை எல்லாரும் இடரிடம் பொன்பற்ற பதிகம் சொல்றாங்களே, ஏன் இதை திருவடி பதிகம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த பெரிய புராண பாடல் தான். அந்த பெரிய புராண பாடல் அவர் சொல்றார், சென்று தம்பிரான் மகிழ் கோயில். என்னது மகிழ் கோயிலுக்கே திருவாவடுதுறை. அந்த மகிழ் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீள்நிதி வேண்டுவார். நீள்நிதி என்பது நிலையான செல்வம். எது நிலையான செல்வம்? செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம்மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அதுதான் நீள்நிதி. அந்த நீள்நிதியை வேண்டி அப்படி வேண்டினார்க்கு ஈவது ஒன்று மற்றிலேன். எதை கொடுக்க முடியும்? அன்பை தவிர வேலையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி, ஒன்று மற்றிலேன் உன் அடி அல்லது உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் பெரிய பொருளாக இருக்க நீள்நிதியாக இருக்க முடியாது என்று செக்கிழார் பெருமான் பாடுகிறார். ஒன்றும் மற்றிலேன் உன் அடியல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வைய செந்தமிழ் எடுத்தார். அவர் பெருமானுடைய திருவடியை வேண்டி எடுத்த
செந்தமிழ் பாடல் அது. சரிங்களா? வாழ்க வாழ்க. அதுல முதல் பாட்டு கடைசி பாட்டு பாட்டீங்க. நம்ம அடுத்த 5வது பதிகம் போலாம். காந்தார பஞ்சாயத்துல. சரிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமாள். சொல்லுங்க. இடரினும். சரிங்க. அது கொத்தார் மலர் குழலாளரை கூறார். அது இது இடரினும் தளரினும். மூன்றாம் திருமலா 4வது பதிகம் காந்தார பஞ்சமம். நன்றிங்க நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. இரவாத இன்ப அன்பு வேண்டிய நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்ன எப்படி பாடினாரு? இடரு களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாக்கு அன்பு அறாது என் நெஞ்சவர்க்குன்னு பாடினார். அற்புத திருவந்தார் 2வது பாட்டு. அதை ஒட்டி அமைந்த பாடலாக இதை சொல்லுவார்கள். என்னுடைய இடரை நீ தீர்க்காவிட்டாலும், என்னுடைய மூப்பினாலே தளர்ச்சி ஏற்பட்டாலும், என்னுடைய தீவினைகள் பயல என்னை தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் விடமாட்டேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன். எந்த சூழ்நிலையும் உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் பற்ற மாட்டேன் என்று சொல்கிற திருவடி திருப்பதிகமாக இதை கொள்ள வேண்டும். வாழ்க. கடைசி பாட்டியா. அலைபுணல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேட்படை எம் இறையே நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். இத அருந்தமிழ் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார், விலையில்லாத அருமையான தமிழ். அதை நம்ம சேக்கிழார் பெருமான் செந்தமிழ் என்று சொல்கிறார். அந்த அருந்தமிழும் செந்தமிழ் மாலை வல்லவர்கள் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர். அப்ப திருவடி செல்வம் கிடைத்தால் அங்கே விண்ணவர்வத்தை நிலையாக இருக்கலாம் என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க வாழ்க. இப்ப அடுத்து நம்முடைய 3ஆம் திருமுறையிலே 5வது பதிகமாக திருப்பூந்தராய் என்று சொல்கிற சீர்காழி பதிகம். இதுவும் காந்தார பஞ்சமத்திலே பகற்பொன் 9ஆக நாழிகை 25லிருந்து 27 நாழிகைக்குள்ள பகல் 3:38 3:36 4:48க்குள்ள கேதாரகவுட ராகத்தில் பாடக்கூடிய சொல்லுவார்கள். இந்த தலம் காவினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கும் இடைப்பட்ட பூஜை இருக்காது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 276. இந்த பாட்டை நேற்று அந்த பாட்டை பாட விட்டோம்னு ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் அன்னைக்கு பாட சொன்னேன். இப்ப இது 276. நன்றிங்கய்யா. பூந்தராய் சுட்டி சேக்கிழார் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 276. திருச்சிற்றம்பலம். செந்தமிழ் மாலை விகட்ப
செய்யுள்களால் மொழி மாற்றும் வந்த சொல் சீர்மாலை மாற்றும் வழிமொழி எல்லாம் அடக்கு சந்தவியமகம் ஏகபாதம் தமிழ் இருக்கு குரல் சாத்தி எந்தைக்கு எழுகூற்றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு. நன்றிங்க. அப்ப ஞானசம்பந்த பெருமான் திருநிலை நாயகிடத்திலே ஞானப்பால் உண்டு மூல இலக்கியமாகி அருளிய நூல்கள் பல. அதுதான் செந்தமிழ் விகப்பமாலை செய்யுட்களான் மொழி மாற்று மாலை மாற்று வழிமொழி மடக்கு சந்த இயமகம் ஏகபாதம் தமிழ் இருக்கு குரல் அப்புறம் எந்தைக்கு எழுகூற்றிருக்கை மற்றும் ஈரடி ஈரடி மேல் வைப்பு என்பன பலவிதமான நுண்ணிய இசைகள் கலந்த பாடல்கள் எல்லாம் பாடினார். ஆனால்தான் அவருக்கு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவம் பரப்பும்னு சொல்லணும், ஏன்னா அவர் சிவனை பத்தியே தான் அதிகமா பாடினார். வம்பரா வரிவண்டு மணனார மலரும் அது மலர கொன்றையான் அடியலால் பேடா எம்பிரான் சம்பந்தன். பெருமானுடைய திருவிடத்தர வேறு எதையும் நினைக்காத சிறப்புடையவர் ஞான சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை சிவம் பரப்பும்னு சொல்லாம இன்னிசை தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் சொன்னதுக்கு காரணமே இந்த மாதிரி பல வகை சந்த வகைகளிலே மொழி மாற்று மாலை மாற்று வழிமொழி திருவிராகம் அப்புறம் ஏகபாதம் திரு இருக்கு குரல் எல்லாம் பாடினார். அதுலயே ஈரடி ஈரடி வேல்மைப்பு, அதுக்கு மேல நாலடி நாலடி மேல் வைப்புன்னு நான்கு பல பாடினார். நேற்று நம்ம பாடின அந்த இடம் சொல்லலாம் 4 அடி மேல் வைப்பு. இன்னைக்கு நம்ம பாட போறது ஈரடி மேல் வைப்பு, 2 அடி அதுக்கப்புறம் 2 அடி ஈரடி ஈரடி மேல் வைப்பு என்ற வகையில வருகிற அந்த பூந்தராய் பதிகம். வாழ்க. தக்கன் வேள்வி தகர்த்தருள் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் வியன் கடல் சென்று சிந்தையுள் வைக்க மெய்கதி நன்றதாகிய நம்பன் தானே. பெருமானுடைய திருவிடை கண்டும் நம்முடைய சிந்தையிலே வைக்க வேண்டும். நான் மனசுல நினைச்சேன்னா மனசு என்ன பண்ண அங்கேயும் பாயும். அதனாலே மனதுக்கு மேலே அந்த கரணங்கள் 4 மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று. அந்த மனதுக்கு மேலே புத்தி, புத்திக்கு மேலே அகங்காரம், அகங்காரத்துக்கு மேல சித்தமாகிய சிந்தையில் வைக்க வேண்டும். வியன்கடல் சென்று சிந்தையில் வைக்க என்று ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு புள்ளினம் புகழ் போற்று. நடராஜையா படிங்க. நன்றியா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புள்ளினம் புகழ் போற்றிய பூந்தராய் வெள்ளம் தாங்கும் விகிர்த்தன் அடித்தோழ புள்ளினம் புகழ் போற்றிய பூந்தராய் வெள்ளம் தாங்கு விகிர்த்தன் அடித்தோழ ஞாலத்தில் உயர்வாருள் நன்னெறி மூல மாய முதல்வன் தானே. ஞாலத்தில் உயர்வாருள் ஐயா ஞாலத்தில் உயர்வாருள்கு நன்னெறி மூலம் மாய முதல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த உலகத்துல யார் உயரணும்னு நினைக்கிறாங்க அவர்கள் உள்குகிற பெருமான நன்னெறியாகிய இந்த சைவ நன்னெறி இருக்கிறது என்று சொல்கிற பாடல். இதுல புள்ளினம் போற்றிய பூந்தர என்பது அவன் பெருமான் கங்கையை தாங்கினான், வெள்ளம் தாங்கு சடை. வெள்ளம் தாங்கினா அந்த உயிர்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக கங்கை சடையிலே தாங்கினான். அதனால புள்ளினங்களாகிய பறவைகள் கூட பெருமானை அந்த சீர்காழிலே பூந்தராயிலே வழிபடுகின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேந்தராய் உலகாள வெறுப்புரின். சாம்பசிவையா படிங்க. நன்றிங்க.
வேந்தராய் உலகால விருப்புரின் பூந்தராய் நகர் மேயவன் போட்களள் நீதியால் நினைந்தேத்தி உள்கிட சாதியாவினையானதானே. நன்றிங்க. அப்போ பெருமானுடைய இந்த உலகை ஆள வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால், வேந்தனாகி உலகாள விருப்புற வேண்டுமானால் பெரும் நீதியாலே பெருமானிடத்த நீதி. அப்ப உலகத்தாழ்னா என்ன பண்ணும்? நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த நீதியை நிலைநாட்ட உதல்பவன் புந்தராய் பெருமான் என்று சொல்லி உலகத்தை நீதியால் ஆள வேண்டும். அந்த நீதியை இறைவன் ஆள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. பூசுரர் தொழுதேத்திய புந்தராய். அடியேன் படிக்கிறேன். படிங்க. ஏத்திய பூந்தராய் ஈசன் சேவடி ஏத்தி இறஞ்சிட சிந்தை நோயவை தீர நல்கிடும் இந்து வாசடை எம் இறையே. சிந்தை நோயவை தீர நல்கிடும் இந்து வாசடை எம் இறையே. பூசுரரு தொழுதேத்திய பூந்தரை. பூசுரர் பெருமானை பூசிப்பவர்கள் அனைத்தரும் பூசுரர்கள் தான். பூசுரர்னா பெருமானை தொட்டு பூசிக்கிறது மட்டுமல்ல, பெருமானை மனதாலே பூசிவிட பூசணர் தான். பூசனை என்ற சொல்லுக்கு என்ன பேருனா தூய்மைப்படுத்துதல் பேரு. எப்படி தெரியும்னா, கிராமத்தால சொல்லுவாங்க, 10 பாத்திரம் தேய்ச்சா அந்த சாமான்லாம் கொஞ்சம் பூசி கொடுங்க ஆடுவாங்க. அப்ப சிவ பூசை என்பது என்ன? பூத சுத்தி, அப்புறம் திரவிய சுத்தி, இலிங்க சுத்தி, மந்திர சுத்தி, ஆத்ம சுத்தி. இந்த 5 தான். இந்த 5 கலந்ததுதான் சிவபூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவபூஜை பண்ணவங்களை கேட்டா சொல்லுவாங்க. அதை முதல்ல பூத சுத்தி, இருக்கிற இடத்த சுத்தம் பண்றது. அப்புறம் திரவிய சுத்தி, பூஜைக்குரிய பொருளை சுத்தப்படுத்துறது. அதுக்கப்புறம் இலிங்க சுத்தி, லிங்கத்துக்கு தண்ணி பால் அபிஷேகம் எல்லாம் பண்றது. அடுத்து மந்திர சுத்தி, ஓதுகிற மந்திரத்தை தூய்மையா நினைத்தல். அதுக்கப்புறம் மன சுத்தி, ஆத்ம சுத்தி. இதுதான் சிவபூசைன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி தூய்மைப்படுத்துறதுல இருக்கிறதா இந்த பூசுரர் என்ற சொல்லு குறிக்கும். அந்த பூசுரர் தொழுதேத்திய புந்தராய். இந்த ஸ்வச் பாரத்ன்றது அதுதான். ஆனா மனதை சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தல், உடலை தூய்மைப்படுத்தல், உள்ளத்தை தூய்மைப்படுத்தல். வெறும் குப்பையை போட்டு பெருகிறது மட்டும் ஸ்வச் பாரத் அல்ல. நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடையாளமாக சுற்றுப்புற சூழ்நிலை இருந்தால் தானா நம்முடைய உடம்பும் தூய்மையாகும், அதன் மூலமாக உள்ளமும் தூய்மையாகும். அதுதான் உண்மையான பூசனை. அவ்வளவுதான். வாழ்க வாழ்க வாழ்க. பொலிந்த என்பணி. பொலிந்த என்பணி மேனியின் பூந்தராய் மலிந்த புந்திய ஆகி வணங்கிட நுந்தம் மேல்வினை ஓட வீடு செய் எந்தை ஆய எம் ஈசன் தானே. நுந்தம் மேல்வினை ஓட வீடு செய் எந்தை ஆய எம் ஈசன் தானே. பொலிந்த என்பு அணி மேனியன். என்பு அணி மேனியன் யாரு? அத கங்காளன். அவனை கங்காளன்னு சொல்லுவாங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சிவ. அதனால பொலிந்த என்பணி மேனியன் கங்காளன் என்று சொல்கிற மரபு. வாழ்க வாழ்க. பூதம் சூழ பொலிந்தவன். ஐயா கணபதி ஐயா, திருச்சிற்றம்பலம் இருக்காங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. 3வது திருமணம் 5வது பதிகம் 5வது பாட்டு காந்தார பஞ்சமத்துல. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 3, 5, 5. போலே சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. வாங்க வணக்கம். போலெந்த இன்பணி 6வது பாட்டியா? 5வது பாட்டு ஐயா படிச்சிட்டாங்க. 6வது பாட்டு பூதம் சூழ. பூதம் திருச்சிற்றம்பலம். பூதம் சூழ புலந்தவன் புந்தரை நாதன் சேவடி நாளும்
நன்மின்றிட நல்கு நாடொரும் என்ப நளிர் மணல் வெல்கு வாசடை பெஞ்சகனே நல்கு நாடொரும் என்ப நளிர் மணல் வெல்கு வாசடை பெஞ்சகனே பெஞ்சகனே. தேவார்த்தை சிற்றமல். நன்றி ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். பூதம் சூழ பொலிந்தவனா பூதகணங்கள் அவரை சூழ்ந்து இருக்கிறதுன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆனா பெருமான் ஐம்பூதங்கள் சூழ இருக்கிறான். நீருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி அவன் இயற்கையோடு இசைந்திருக்கிறான் என்ற வகையிலே பூதம் சூழ பொலிந்தவன் பூந்தராய் என்று இறைவனை இயற்கையோடு இணைத்து பார்ப்பது என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. புற்றின் நாகம் அணிந்தவன். சங்கரையா படிங்க. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. புற்றில் நாகம் அணிந்தவன் பூந்தராய் புற்றினில் நாகம் அணிந்தவன் பூந்தராய் பற்றி வாழும் பரமனை பாடிட பற்றி வாழும் பரமனை பாடிட பாவமாயின தீர பணிந்திடும் பாவமாயின தீர பணிந்திடும் தேவதறிய செல்வந்தானே தேவதறிய செல்வந்தானே. திருச்சிற்றம்பலம். சேவது ஏறிய செல்வன் என்பது சேவு என்பது உறுதிப்பாடு. அடியார்களுக்கு அவருடைய வினைகளை போக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடையவன். அதனாலே பாவம் தீர பணிந்தால் அந்த பாவத்தை தீர்ப்பதிலே உறுதிப்பாடுடைய சேவது ஏறிய செல்வனாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. போகத்துரி போர்த்தவன். திலகவதி அம்மா படி. சிவாய நம்ம. ஐயா பெரிய ஐயா பொன்னார் திருவடிக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். பெருமாளுக்கு எல்லா வணக்கமும் எல்லா புகழும் சிவனுக்கு. வாழ்க வாழ்க. 8வது பாட்டுமா? சரிங்க ஐயா. போததத்துரி போட்டவன் பூந்தராய் போததத்துரி போட்டவன் பூந்தராய் காதலித்தான் கழல் விரல் ஒன்றினால் காதலித்தான் கழல் விரல் ஒன்றினால் அரக்கனாற்றல் அழித்தவனுக்கருள் அரக்கனாற்றல் அழித்தவனுக்கு அருள் பெருக்கி நின்றயம் பிங்கதனே அரக்கனாற்றல் அழித்தவனுக்கு அருள் பெருக்கி நின்றயம் பிங்கதனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. போதகத்து உரி போத்தல் என்பது போதகம் என்பது யானை. யானையினுடைய தோலை உரித்து போத்தல் என்பது அந்த ஆணவத்தோடு வந்த ஆணையை அடங்கச் செய்தல் என்ற பெயர். அப்படி ஆணவத்தை அடங்கச் செய்க பெருமான் எங்க இருக்கிறான்? பூந்தராய் காதலிப்பான் இருக்கிறான். அந்த சீர்காழித்தலத்தை காதலிப்பான் இருக்கிறான். நாமும் சீர்காழியை காதலித்தால் நம்முடைய ஆணவமும் அடங்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மத்தமான இருவர். சித்ராமா படி. சிற்றம்பலம். ஐயா வணக்கம். அனைத்து வணக்கம் அடியார்களுக்கும் வணக்கம். மத்தமான இருவர் மறுவோனா அத்தனானவன் மேவிய பூந்தராய் ஆளதாக அடைந்து மின்னும் வினை மாளு மாறருள் செய்யும் தானே ஆளதாக அடைந்து மின்னும் வினை மாளு மாறு அருள் செய்யும் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. முந்தன பாட்டுல பூந்தராயை காதலித்தவன் பெருமான சொன்னவரு
அந்த பூந்தராயை நாம் ஆளதாக அடைந்தோம். நாம் அந்த சீர்காழி தலத்தை அடைந்தால் அது நேரா போய் தனம் போய் சீர்காழியை கொண்டோணுமா? ஆனா இருந்த இடத்திலிருந்தே அந்த சீர்காழி தலத்தை நாம் மனதாலே அடைந்தால் கூட அவன் நம்முடைய வினைகளை ஆளச் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொருத்தமிழ் சமன் சாக்கியர். ஐயா கார்த்திகேயன் இருக்கீங்களா? கார்த்திகேயன் கல்லூரி செல்வர். பொருந்தமிழ் சமன் சாக்கியர் பொய்கடி திருத்தல் செய்த பிரான் இமையோர் தொழ பூந்தராய் நகர் கோயில் கொண்டு கை ஏந்து மான்மரி எம் இறையே ஏந்து மான்மரி எம் இறையே. நன்றிங்க. பெருமான் அந்த பூந்தராயை கோயில் கொண்டு கையிலே மானும் மழுவென்றிருக்கான். மானை ஏந்திருப்பது நம்முடைய மாயைதனை விலகவும், மரி என்பது ஆணவத்தை அறுக்கோமாக உள்ள பொருள் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. புந்தியான் மிக நல்லவன். 11வது பாட்டு. சிவசெல்வி ராஜப் படிக்க. சிவானமையா அனைத்து அடியார் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமா, நானே சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு சித்திரை திருநாள். வாழ்க வாழ்க வாழ்க. கேலண்டர் கீழ் சொல்ல பார்த்தேன், அது சொல்லணும்னு மறந்துட்டேன். அந்த இடரிடத்தான பெரியவரோட பாட்டுல நேரம் போயிடுச்சு. வாழ்க. அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்து. முடியும் போது எல்லாரும் சித்திரை சொல்லிடலாம். வாழ்க. பொந்தியாள் மிக நல்லவர் பூந்தராய் பொந்தியாள் மிக நல்லவர் பூந்தராய் அந்தமில்யம் அடிகளை ஞான சம்பந்தன் மாலை கொண்டேத்தி வாழுதும் வந்த மார்வினை பாரிடுமே பந்தன் மாலை கொண்டேத்தி வாழுதும் வந்த மார்வினை பாரிடுமே. திருச்சிற்றம்பலம். சிவானமையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. புந்தியான் மிக நல்லவன். நம்முடைய புறக்கரணங்களுக்கு மேல சித்தாந்தத்துல அகக்கரணம்னு சொல்லுவாங்க, அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அத உட்கருவிகள். அதுல பெருமானை மனதினாலே பற்ற வேண்டும், அப்புறம் புத்தியினாலே நிற்க செய்ய வேண்டும். அப்படி நிற்க செய்தால் யான் என்ற அகங்காரம் விலகும் போது பெருமான் சித்தத்திலே தங்கி விடுவான் என்று சொல்கிற வகையிலே புந்தியான் மிக நல்லவர் பூந்தராய். அந்த பூந்தராய் பெருமானை பாடிய ஞான சம்பந்தருடைய மாலையை, மாலை என்பது பதிகம், இந்த பதிகத்தை அதை பாடுவதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி பந்தன் மாலை கொண்டு ஏத்தி வாழ்தும். அப்படிய ஞானசம்பந்தருடைய பாடலை பாடி வாழ்வோம் என்று ஞானசம்பந்த பெருமான் கடைக்காப்பர சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பதிகம், 3ஆம் தலைமுறையிலே 6வது பதிகம் திருக்கொள்ளம்பூதூர். இதுவும் ஈரடி மேல் வைப்பு என்ற வகையில முதல் 2 லைன் அப்புறம் 2 லைன் தள்ளி வரும். அதனால அதுக்கு ஈரடி மேல் வைப்புன்னு பேரு. அது காந்தார பஞ்சமமாக பகற்பண் 9 என்று நாழிகை 25-27க்குள்ள, பகல் 3:36 4:48க்குள்ள கேதார கௌடி ராகத்திலே பாடக்கூடியன்னு சொல்லுவார்கள். காவிரியுடைய தென்கரையிலே 113வது தலமாக கும்பகோணம் அப்படியே இருக்கு. கும்பகோணம் குடவாசல் பகுதியிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வில்வவனநாதர் என்றும், அம்பாள் அழகிய முலை அம்மை என்று போட்டிருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 898. தேவர் பிரான். நன்றிங்கய்யா. திரு கொல்லம்பூதூர் இடம் சுட்டி சேக்கிலார் பெருமன் அருகே பெரிய புராண பாடல் வரிசையில் 898. திருச்சிற்றம்பலம். தேவர் பிரான் அமர்ந்த திருக்கொள்ளம்பூதூர் எதிர் தோன்ற திருவுள்ளம் பணியச் சென்று மேவுதலோடங்கள் விடுவாரின்றி ஒளிந்திடவும் மிக்கதோர் விரைவாள் சண்பை
காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலான் திருத்தொண்டர் தம்மை ஏற்றி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர்தமை கொட்டம் என நவின்று பாட. திருச்சிற்றம்பலம். நன்றியா. ஞான சம்பந்த பெருமான் கொல்லம்பூதூர் போகிறார். கொல்லம்பூதூர் ஆத்துக்கு அந்த பக்கத்துல இருக்குது, தென்கரையில அது இருக்குது. இவர் வடகரையில நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அந்த ஓடத்தை செலுத்துவதற்கு ஆள் இல்லை. கொஞ்சம் இவர் அந்த காந்தார எந்த நேரத்தை அந்த பதிகப்படுகளோ அது அந்த நேரத்தை வழிபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த நேரத்தெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அதான். அதன் மூலமாக நம்முடைய மாயை பன்முறையிலே பாடினால் மாயை விலகும், தலைமுறையிலே சிந்தித்தால் வினைகள் மாயும். அப்புறம் பெரிய புராண பாட சொல்ல ஆணவம் அடங்கும். மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கம் என்ற முறையில தான் பன்முறை என்றும் தலைமுறை என்றும் வரலாற்று முறை என்றும் பெரிய அந்த தேவாரத்தை படிப்பது என்று நம்முடைய பெரியவர்கள் அப்படி 3 விதமாக வகுத்தார். மும்மலம் சாய்வதற்கு 3 வகையாக படித்து என்று அமைச்ச அந்த வகையில நம்ம பாராயணம் பண்ணிக்கிறோம். அந்த வகையில இந்த பகற்பெண் 9 என்று மத்தியானம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு மேல 4:30 மணிக்குள்ள அந்த நேரத்துல பாடக்கூடிய அந்த காந்தார பஞ்சாப பெண். அப்ப அந்த நேரத்துல அவர் அங்க போயிருக்காரு. அவன் ஓட்டுருவன் போய் சாப்பிட்டு தூங்கிட்டான் போல இருக்கு. பகல் நேரத்துல எப்பவுமே மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேல சில பேர் என்ன பண்ணாங்க, ஓய்வு எடுத்துருவாங்க இல்லையா? அந்த வகையில இப்ப இவர் போன நேரத்துக்கு அங்க ஆள் இல்லை ஓட செலுத்தருக்கு. என்ன பண்ணாரு, அந்த ஓடத்தை என்ன கயிறுல கட்டி வச்சிருப்பான், ஒரு கம்பு போட்டு அதுல கட்டி வச்சிருப்பாங்க. அதனால ஞான சம்பந்தம் என்ன சொன்னார், வந்திருந்த அடியார்கள் எல்லாம் ஏற்றி தானுமலை ஏறிக்கொண்டு அந்த கட்டி இருந்த கயிறை கயிற்று விட்டுட்டு இவர் ஓடம் போனோம்னா என்ன பண்ணோம், துடுப்பு போடணும். துடுப்பு இவர்கிட்ட கையில துடுப்பும் இல்லை, துடுப்பு வயதும் இல்லை, இவர் இளமை பருவம். அதனால இவருக்கு துடுப்பு செலுத்த தெரியுமா, தெரியாது. அதனால என்ன பண்ணாரு, தன்னுடைய நாக்கையே அதை துடுப்பாக வைத்து இந்த பதிகம் பாடினார். இந்த பதிகமே துடுப்பாக அமைந்து காவிரியில இந்த கரையில அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்தது என்றதை சேக்கிழார் பெருமான் சொல்றார். காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலார் திருத்தொண்ட தம்மையேத்தி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர்தமை பாடினார். எப்படி கொட்டமே கமழும்னு பாடினார். அந்த ஓடம் தானாக இது செலுத்துற மாதிரி துடுப்பு போட்டு செலுத்துற மாதிரி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்றது என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். வாழ்க. கொட்டமே கமழும் கொள்ளம்பூதூர் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே. பெருமானே, நான் ஓடத்தை அவிழ்த்து விட்டேன், நான் பாடுகிறேன், பாட்டு பாடுறேன். இந்த பாடலே துடுப்பாக அமைந்து கோடத்தை செலுத்தட்டும்னு சொல்லல. அவர் எப்படி சொன்னார், செல்ல உந்துக சிந்தையாத்தோட நான் உன்னை நினைக்கிறேன், அதனால அந்த நினைப்பு வழியாக நீங்கள் இந்த ஓடத்தை செலுத்த வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிற மாதிரி பாடிய பாடல். இந்த கடைசி 2 சொல்லு எல்லா பாட்டிலையும் வரா மாதிரி இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். செல்ல உந்துக சிந்தையாத்தோட நல்குமாரருள் நம்பனே என்று. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு செண்பகவல்லியம்மா படி, ஐயாவும் சேர்ந்து படி. திருச்சிற்றம்பலம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. அனைத்து அடியார் பெருமை திருவடிகளுக்கும் கோட்டக கழனி கொல்லம்பூதூர் நாட்டக துறை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே. நாட்டகத்துறை நம்பனை உள்க. நம்முடைய நாட்டமெல்லாம் எங்க இருக்க வேண்டும், பெருமானுடைய திருவடியில் இருக்க வேண்டும். அந்த பெருமானுடைய நம்பனாகிய அந்த கொட்டமே கமழுகிற அந்த அந்த தலத்திலே உள்ள பெருமானாகிய அவருக்கு அங்க பேர் என்ன, அங்க அவருக்கு வில்வவனநாதர்னு பேர். ஏன்னா அந்த வில்வ மரம் அங்க தலைமரமாக இருக்கு. வில்வன அந்த வில்வனாரை உள்கினால் அந்த பெருமான் அந்த கோடத்தை செலுத்துவான். நம்மை எப்படி செலுத்துகிறானோ அந்த மாதிரி ஓடத்தையும் அவனே செலுத்துவான் என்ற வகையிலே அமைந்த பாடல்.
நாட்டகத்தோரை நம்பனை உள்க. வாழ்க வாழ்க. கொலையினார் தெங்கு. ஐயா பாடுறேன். பாடுங்க பாடுங்க. ஞானப்பிரகாசம் பாடுங்க. குலையினார் தெங்கு சூழ் கொல்லும் பூதூர் விகிர்தனை உள் கச்சல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நண்பனே. விலையில் ஆட்கொண்ட விகிர்தனை உள்க. இப்ப ஓடத்தை செலுத்துறோம் ஆளுந்தான்னா அவனுக்கு ஓடக்காரனுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? ஆனா இப்ப ஓடக்காரன் இல்லை. இப்ப பெருமானுடைய அருளாலே என்ன பண்ணுது? அந்த கோடம் செலுத்துகிறது. அதனால இங்கே நாம் விலையை எந்த விலை கொடுக்க வேண்டும்? பக்தியாகிய விலையை கொடுக்க வேண்டும். விலையில் ஆட்கொண்ட விகிர்தன் என்று அந்த வில்வனானை குறிக்கிறார். வாழ்க வாழ்க. அவன் விலையில்லாத பொருள். அந்த ஓடக்காரனுக்கு விலை உண்டு, ஆனா இவருக்கு விலை இல்லை. அதனாலே விலையில் ஆட்கொண்ட விகிர்தன் வில்வனாரை குறிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. குவளை கண் மலரும். பிரேமாமாப்படி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிவாய நம. குவளை கண் மலரும் கொல்லம் போதோர் தவள நீரணி தலைவனையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறருள் நம்பனே. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறருள் நம்பனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தவள நீரணி தலைவன் என்று சொல்லி பெருமான் மெய்யலாம் வெந்நீர் பூசிய வேணியாக காட்டுகிறார். அப்படி இங்கே மெய்யலாம் வெண்ணீர் பூசிய மேனியனாக இருக்கிறது வில்பவன பெருமான். அந்த பெருமான் அருளாலே இந்த ஓடம் செலுத்தப்பட வேண்டும் என்று பெருமானை நினைக்கிறார். வாழ்க வாழ்க. கொன்றை பொன் சொரி. செல்வம் செல்வம் அப்படி. கொன்றை பொன் சொரியும் கொல்லம் புதூர் நின்ற புன்சடை நிமலனை உள்கச் செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனே. நின்ற புன்சடை நிமலனை உள்கச் செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனே. திருச்சிற்றம்பலம். கொல்லம்பூர் வில்வன பெருமான் நின்ற புன்சடை நின்மலன். அவன் மலமே இல்லாதவன். நம்மள மாதிரி நாமெல்லாம் மும்மலம் வைத்திருக்கிறோம். அவன் மலமே இல்லாத நிமலன் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அப்படி இருப்போம் தான் நம்முடைய மலங்களை போக்க முடியும் என்பதனாலே வாழ்க. ஓடம் வந்தனையும் கொல்லம்பூர். உமாமாப்படி. குன்றத்தூர் உமாமா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. இருக்கல. முனுசாமி ஐயா படிங்க. பெருமக்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். வாங்க வாங்க வாங்க. மைக் ஆன்ல இருக்காயா? பாடுறது கேட்கலையா? ஆடியோ கேட்கலாம். கோடும் வந்தனையும் கொல்லம் போதோ ஆடல் பேணிய அடிகளை புல்க செல்ல புந்துக சிந்தையார் தொழ நல்குமார் அருள் நம்பனே. நன்றி ஐயா. ஓடம் வந்து அணையும் கொல்லம்போதூர் ஆடல் பேணிய அழகன். இப்போ ஓடம் என்ன பண்ண தண்ணியில போனா எப்படி ஆடிக்கிட்டே போவோம். அது என்ன ஆட்டம்? அது பெருமான் ஆடுகிற ஆட்டம். அந்த ஆட்டம் எப்படி இது? அஞ்செழுத்தாலே ஆகிய ஆட்டம். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர் தோல் சிகரம்
பகரமுக வா முடியப்பார் என்று பெருமான் அஞ்செழுத்தாலே ஆடுகிறான். அந்த ஆட்டம் மாதிரிதான் இந்த காவிரி ஆற்றிலே இந்த ஓடம் ஆடல் அழகனாக ஓடுகிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆறு வந்தனையும் கொள்ளம் போலும். லலிதா அம்மா படிங்க, ஐயாவும் சேர்ந்து படிங்க. இருக்காங்களா? வாங்கம்மா. லலிதாமா இல்லையா? ஐயா படிங்க. நான் கேட்டுக்கிறேன் ஐயா. அப்படிங்களா? சரி. தனபாக்கியம் படிங்க. சிவாய நமங்க. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். ஆறு வந்தனையும் கொள்ளம் புதூர் ஏறு தாங்கிய இறைவனை உள்க. ஆறு வந்தனையும் கொள்ளம் புதூர் ஏறு தாங்கிய இறைவனை உள்க. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. நல்குமாரருள் நம்பனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆறு வந்தனையும் கொள்ளம்பூதூர் என்று பெருமான் அந்த கங்கையாற்றை தன்னுடைய தலைமையிலே வந்து சுமந்து நிற்கிறார். இங்க ஆறு வந்தனையும் இங்க காவிரி ஆறுன்னு சொல்லுவாங்க. அங்க வடக்குல கங்கை ஆறு, இங்க காவிரி ஆறு. அந்த கொள்ளம்பூதூர் அப்படி ஆறு தாங்கி அவன் என்ன பண்ணான்? அவனை தாங்குகிறதுனா ஏறு தாங்கிய அறத்தின் அடையாளமாகிய எருது அவனை தாங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆறு வந்தனையும் ஏறு வந்தனையும் ஏறு தாங்கிய பெருமான பாடல். வாழ்க வாழ்க. குரக்கினம் பயிலும். 8வது பாடல். பரிமளாமா படிங்க. அரக்கனை பெற்ற ஆதியை உள்க. செல்ல உந்துர சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. செல்ல உந்துர சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. குரக்கினம் பயிலும் கொள்ளம்பூதூர் என்று இந்த காவிரி ஆறு ஓடுகிற இடமானே அங்க குரங்கு கூட்டங்கள் எங்கெங்க நீர்நிலை அதிகமா இருக்கிறதோ இல்ல எங்க மலைப்பகுதிகளோ அங்க இயற்கை வளங்கள் இருக்கும். அந்த இயற்கை வளத்துல குரங்குகள் அதிகமா இருக்கும். அந்த வகையில குரங்கு கூட்டம் அதிகமா இருக்கிற கொள்ளம்பூதூர் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. பருவரால்வுகளும் கொள்ளம்பூதூர். வேலரசி அம்மா படிங்க. பருவரால் உகழும் கொள்ளம்போதூர் இருவர் காண்பரியான் கடல் உள்க. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. சிற்றம்பலம். பருவரால்களும் கொள்ளம்பூதூர் என்று நல்ல வாழை மீன்கள் அது காவிரியுடைய அந்த நில வளத்தினாலும் நீர் வளத்தினாலும் நில வளத்தினாலும் அந்த வரால் மீன்கள் அதிகமா இருக்கிற இடம் என்று அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க. நீரக கடனி கொள்ளம்பூதூர். பரமேஸ்வரி அம்மா படிங்க. சிவாயனவை. நீரக கழனி கொள்ளம்பூதூர் தேரமன் செற்ற செல்வனை உள்கன். செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனே. நல்குமாறு அருள் நம்பனே. நீரக கடனி கொள்ளம்பூதூர் என்று நீர் வளத்தினாலே அங்க நிலவளமும் கடனின வயல்கள் நிறைந்த இடம், அது நிலவளம். ஆனா நீர்வளமும் நிறவளமும் நிறைந்த பகுதியாக கொள்ளம்பூதூரை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கொன்றை சேர் சடையான். கீதா தேவி இருக்கீங்களா? கீதா தேவி கடைசி பாட்டு பதிகம் 11. புத்தகம் இல்ல சாமி.
சரி. நீங்க நடராஜ படிங்க. படிங்க படிங்க. உமாமா படிங்க. கொன்றே தேசடையான் கொல்லம் புது நன்று காலியுள் ஞான சம்பந்தன் இன்று சொல் மாலை கொண்டு ஏத்த வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பாரே. இன்று சொல் மாலை கொண்டு ஏத்த வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பாரே. வாயினம் என்னடா அது? ஞான சம்பந்தனுடைய என் தமிழ் ஓடம்போக்கு இல்லாத அந்த ஓடத்தையும் செலுத்தக்கூடிய ஆற்றலுடையது. அதனால நான் ஞான என்று சொல் மாலை கொண்டு ஏத்தவல்லார், அந்த ஓடத்தையே செலுத்தக்கூடிய நாவாயே நாவாயாக செலுத்தவல்ல அந்த ஞான சம்பந்த தமிழ். அந்த தமிழினாலே நாம் அதை அந்த பதிகத்திலே வல்லவராக இருந்தால் வானவரோடு இருக்கலாம். ஏன்னா பெருமானுடைய வானவத்திலே பெருமானுடைய திருவடி நிழல இருக்கிற வானவர்னா சில பேர் பல பேர் இந்திர பதவியிடான் சந்திர பதவியிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா வானவருடைய என்பது பெருமானுடைய திருவடி நிழலிலே பேரின்பம் காண்பதுதான் வானவரோடு இருத்தல் என்று நம்முடைய முன்னோர்கள் பொருள் சொல்வார்கள் என்று சொல்லி இதோட இன்னைக்கு நிறுத்திலாம். மணி 6:11 ஆயிடுத்து. நமக்கு பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லணும். இன்னைக்கு சித்திரை முதல் நாள். அந்த சித்திரை திருவாதிரை விரண்மண்ட நாயனார் குரு பூஜை வருகிற விரண்மண்ட நாயனார் குரு பூஜை வரும் சித்திரை திருவாதிரை நாள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு சொல்லணும். இந்த புத்தாண்டுலோட நிறைய அரசியலை பூச்சிட்டாங்க. இது தை மாசமா சித்திரை மாசமான சில பல பேருக்கு சந்தேகம் வர்றதுல. சில பேர் தை மாசம்தான்னு சொல்லுவாங்க, சில பேர் சித்திரை மாசம்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஐயா என்ன பண்ணுவாருன்னா ஆவணில தான் தமிழ் வருட பிறப்போறோம்னு ஆவணியிலிருந்து ஆடி முதல் என்பது பண்டைய சங்க கால மரபுன்னு எங்க ஐயா சொல்லுவாரு. அந்த மாதிரி பல பேர் பல தமிழ் புத்தகம். இதனால ஆனாலும் இன்றைக்கு சித்திரை திருநாள். அந்த சித்திரை திருநாள்ல பெருமானுக்கு உகந்த நாளாகிய திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வருகிற அந்த சித்திரை நன்னாளில அடியார் பெருமன கணவரும் வாழ்த்து சொல்லி இந்த மாலை நிகழ்ச்சியில நாம் அந்த இந்த நாயனாரை பத்தி பார்க்க போறோம். எரிபத்த நாயனுக்கு அப்புறம் அது 2வது பாட்டுல இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தரை பத்தி பார்க்க போறோம். கருவூர்ல அந்த அது பண்ணுறது திருவாதிரை பதிக படிச்சுட்டு எரிபத்த நாயனர்கிட்ட போலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா பொன்னூசல் பாடிடலாமா? பொன்னூசல் பாடுமா? சிவாயம். மூன்றங்குலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்தே அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றிருக்கும் முத்தர கோஷமங்கை பொன் தங்கிடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கண்ணனடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. சித்திரை திருநாள்ல பொன்னூசல் பாட்டாங்க. வாழ்க. வாழ்த்து. நன்றி நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய ஐயா தாம்பரம் சிவநகம் மருளர் செய்யாருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி வழிநடத்திய ஐயா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஐயா ராஜா ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி பொழிப்புரை வாசித்த ஐயா சாம்பசிவ ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. ஐயா சாம்பசிவ ஐயா சித்தராமா பாட்டுங்களா? இந்த சித்திரை திருநாள்ல தமிழ் புத்தாண்டுல நாமெல்லாம் ஞானத்தமிழாகிய ஞான சம்பந்தருடைய பதிகம் பாடுற புண்ணியம் கிடைச்சதுனால பெருமானுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். வாழ்க வாழ்க. நன்றி. ஆமாங்க ஐயா, சிவபெருமான் பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். சித்திராவுக்கும் சித்திரைக்கும் தொடர்பு இருக்குங்களா ஐயா?
சித்ராம்மா வாயால வாழ்த்து. சித்திரை திருநாள சித்ராம்மா வாயால வாழ்த்து. வாழ்க வாழ்க. பொருத்தமா இருக்கு. அம்மா இருக்காங்க. அம்மா இருக்கிறீங்களா? இருக்குங்கய்யா. வாங்க வாங்க திருச்சிற்றம்பலம். வாங்க 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 இருக்காங்க. வாங்கம்மா. வருக வருக என்று வரவேற்று மகளிர். நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். குறிப்பில் குறிப்பறிவாரை உறுப்பினுள் யாது கொடுக்கும் குழல் வள்ளுவர் வாக்கு. நான் இந்த அம்மா வயல இந்த திருமந்திர வாழ்த்தை பாட சொல்ல நினைச்சேன். ஏன்னா அவங்க திருமந்திரத்தை ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சித்ரா வாழ்த்து திருமந்திர வாழ்த்தோட நான் ஆரம்பித்துக்குள்ள அம்மாவே ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. வாழ்க 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 வாழ்க. நன்றி வணக்கம். நன்றிங்கம்மா. ஐயா நம்ம சமுதாயா கண்ணடைந்தார்க்கு. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையதுவும் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனை வேட்கடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய பெருமானுடைய திருவடி எல்லா அந்த புத்தாண்டு நாள்ல எல்லாருடைய நினைவிலும் நின்று நம்முடைய வீட்டையும் நாட்டையும் காக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. தமிழ் புத்தாண்டு நாள். தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்குது. அன்னைக்கு திருவாதிரை இரவு அந்த பதிவை படிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சி தொடங்கலையா? நம்ம இது முதல்ல வழக்கம் போல திருத்தொண்டதாக பாடுவோம். அப்புறம் திருவாதிரை பதிவை படிச்சுட்டு எரிபத்தனை என்ன. சரிங்களா? சரிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சித்திரை திருநாள் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக அடியார் பெருமக்கள் இந்த இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. வான்முகில் வளாது பெய்க பாடிடுங்கய்யா. பாடிட்டுமா? சிவாயனம் தெரிஞ்சிட்டோம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இந்த தமிழ் வருடங்களுக்கெல்லாம் 60 பேர் வச்சு ஒன்னொன்னு வருதா. போன ஆண்டு சோபகிருதி ஆண்டு என்றும் இந்த ஆண்டு குரோதி குரோதி ஆண்டு பிறக்குதுன்னு சொல்லி பஞ்சாங்கத்துல குரோதி ஆண்டுன்னு போட்டிருக்கோம். இந்த குரோதி ஆண்டுக்கு நேரான தமிழ்ச்சொல் பகைக்கேடு அப்படின்னு போட்டுருக்குது. நேற்று அம்மா அந்த தமிழ் கற்போம்னு சொல்லி அந்த ஒரு ஆண்டுக்குள்ள தமிழ் அந்த பதிப்பிச்சிருந்தாங்க. சித்தராம தான் பதிப்பிச்சான்னு நினைக்கிறேன். அதனால அதுல இந்த குரோதி ஆண்டுக்கு பகைக்கேடுன்னு போட்டுருக்குது. பெருமான் தன்னை எதிர்த்து பகையாக தாரகாமுனிகள் அனுப்பிய அந்த நாகங்களை எல்லாம் அதனுடைய பகையை கெடுத்து நட்பாக்கி தன்னுடைய திருமேனிலே உலவு விட்டார். அதனாலே நாமும் பகை நீங்கி அனைவரும் நட்பாக இருக்க இந்த நன்னாளிலே உறுதியேற்போம். வாழ்க வாழ்க. குரோதி ஆண்டு பகைக்கேடு ஆண்டாக இருக்கட்டும். வாழ்க. நிச்சயம். அப்ப விரோதிகள் எல்லாம் திருந்தி மனம் திருந்துற வருடமாக இது இருக்கும். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நேற்று அம்மா செய்தி அமைச்சுதான் பார்த்த உடனே பார்த்தேன். சரி அதை நோட் பண்ணி வச்சிருந்தேன்.
குரோதி ஆண்டுன்னா என்னன்னா பகைக்கேடு ஆண்டுன்னு போட்டுக்குதாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை சித்தராமாக்கு இது சிறப்பு நன்றி. நன்றி 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 நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இண்டுல இருக்கு அதை எடுத்து பதிப்பிச்சிருக்காங்க பெரியவரான குரூப்ல. பெரும் பணிகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்கிறோம். வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இரவு சந்திப்போம். நன்றிங்க ஐயா.